எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மாதவிடாய் காலத்துல நம்மளுடைய பாரம்பரிய முறை என்ன? நம்மளுடைய வாழ்வியல் முறை என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை இதுதான் நமக்கே தெரியும். என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. உடைகள் ஆகட்டும், உணவு முறைகள் ஆகட்டும், சீதோஷ்ண நிலை, நம்மளுடைய சூழல், சுற்றுப்புற சூழல் ஆகட்டும். அந்த காலத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் முக்கியத்துவம் குடுத்தாங்க. அதனாலதான் மாதவிடாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்நிலையா இருந்ததே தவிர, ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதா இல்லவே இல்ல. இன்னைக்கு ஏன் பொம்பளையா பொறந்தோம்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனைகள ஃபாலோ பண்றோம், நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படியே அட்டரா மாறிப்போச்சு. கம்ப்ளீட்டா மாறிப்போச்சு. எதிராக மாறிப்போச்சு. இயற்கை வாழ்வியலுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறைய நம்ம அனுபவிக்கிறது தான் காரணம். தயவு செய்து பூப்படையறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும், பூப்படைந்த பிறகு இருக்கிறவங்க, மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியமா தேவையானது இந்த வாழ்வியல் முறை. நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்சு ப்ரூஃப் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்தவங்க நம்மளுடைய தமிழ் சமுதாயம், நம்மளுடைய முன்னோர்கள். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத யாராவது மறுக்க முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. பெருசா ஆதாரம்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. இன்றைக்கும் இன்றைக்கும் பல பெரியோர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம, சின்ன சின்ன வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்தா கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறை, உணவு முறை இதெல்லாம் தான் காரணம். நிச்சயமா இன்றைய வாழ்நிலை அதுக்கு காரணமே இல்ல. அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால சரி என்னது அன்னைக்கு வாழ்ந்த வாழ்வியல் முறை எங்களுக்கு தெரியல. ஏன்னா பார்க்கல. பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. இன்னொன்னு எதுவுமே நமக்கு அத வெளிப்படையா சொல்லிக் குடுக்கவும் இல்ல. காமிச்சு குடுக்கவும் இல்ல. நாங்கலாம் கண்கூட பார்த்திருக்கோம். என்னோட பாட்டன், பூட்டன், எங்களுடைய அ மூதாதையர்களுடைய பெற்றோர்களுடைய தாய்மார்கள், என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைலாம் நாங்க நேர்ல கண்கூட பார்த்திருக்கோம். நாங்களுமே இந்த சிட்டி லைஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வாழ்க்கை முறைய தான் வாழ்ந்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம்னா, அந்த வாழ்வியல் முறைய அப்படியே கடைபிடிக்கிறதுனால தான். எந்த மாற்றங்களும் இல்லாம நாங்க கடைபிடிக்கிறதுனால தான் ஆரோக்கியமா இருக்க முடியுது. ஏதாவது சின்ன சின்ன அத்தியாவசியமான விஷயங்கள நம்ம வந்து மாத்திக்கலாமே தவிர, கட்டாயமா இத இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னா, எதுக்கும் நம்ம வந்து அதுக்கு மாற்றாவே எதுவுமே பண்ணவே கூடாது. என்ன அது நான் பல வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன். தயவு செய்து மாதவிடாய் ஆகக்கூடிய பெண்கள், பூப்பெய்துல இருக்கக்கூடிய பெண்கள இன்றைக்கும் நகர்ப்புறத்துல நீங்க வசிக்கிறீங்கன்னாலும், உங்க பெண் பிள்ளை வயதுக்கு வந்துட்டா, அடிப்படையில நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கூரை கட்டுறது அல்லது குடிசை கட்டுறதுங்கிறத நிச்சயமா வீட்டுக்குள்ளேயாவது பண்ணணும். காரணம் என்ன? அது நெறைய பேரு இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பட்டிக்காட்டுத்தனமா இருக்கு. இதெல்லாம் வந்து வீட்ல எல்லாம் இந்த காலத்துல இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்டின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம முன்னோர்கள நம்ம வந்து எப்போ ஞானிகளாகவும், சயின்டிஸ்ட்டாவும், மிகப்பெரிய அறிவாளிகளாவும் நம்ம வந்து மதிக்கிறோமோ, அப்பதான் இதோட வேல்யூ தெரியும். இப்ப நான் சொல்றேன் என்ன பண்ணாங்க அப்டின்னு. என்ன சயின்ஸ் இருக்குன்னு. முதல்ல எத வச்சு குடிசை கட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, தென்னை ஓலை எடுத்துட்டு வந்து பின்னி அப்படியே பச்சையா வெட்டிட்டு வருவாங்க. காஞ்சு போன தென்னை ஓலையில ஏற்கனவே பின்னி வச்சிருப்பாங்க. அத வாங்கிட்டு வந்துலாம் குடிசை கட்ட மாட்டாங்க. பச்சையா அப்பவே தெரிஞ்ச உடனே போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு பச்சை மட்டைய வாங்கிட்டு வருவாங்க. வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்துல அவங்க தெரிஞ்சவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க. இன்னும் சொல்லணும்னா மாமன் முறையில இருக்கிறவங்க தான் அத என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க. பின்னி என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார வச்சு, அப்போலாம் தனியா அதுக்குன்னு இடம் இருக்கும். சுத்தி என்ன பண்ணுவாங்க, கட்டி பிள்ளைய ஒரு வாசல் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருவாங்க. அது என்ன பண்ணும் அப்டின்னா, தென்னை ஓலை பச்சையாக இருப்பதனால் அதற்கு மிகப்பெரிய சக்தி என்ன? சயின்ஸ் என்ன அப்டின்னா, அந்த பெண்ணினுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். நீங்க என்ன மாரி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு பேரு மோனோகுளோலின் அப்டின்னு அதுக்கு பேரு. சயின்ஸ்ல மோனோகுளோலின்னு பேரு. அந்த என்சைம் எப்படி இருக்குமா, அளவுக்கு அதிகமான சொல்லுவோம். முதல் முதலாக கருமுட்டை வெடித்து, கருப்பையிலிருந்து கருவாய் வழியா வெளியேறும்போது, அந்த பெண்ணினுடைய உடல் முழுக்க சூடு அதிகமாகும். அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்? முதல் முறையாக அந்த ரத்தப்போக்கு வெளியேறும்போது, ஒரு பயம், பதட்டம் இல்லையா?
இந்த மனநிலை திடீர்னு இப்படி வந்துருச்சு. தான் என்ன ஆகப் போறோம்? நமக்கு என்ன நடக்குது? அப்படின்னு தெரியாத ஒரு பயம், பதட்டல், குழப்பம். இந்த மனநிலையை என்ன பண்ணும்னா, முழுவதுமா அந்த சூடு எல்லாத்தையும் இது என்ன பண்ணும்னா, அந்த பச்சை மட்டை முழுவதுமா தனக்குள்ள கிரகிச்சுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் வரைக்கும் அந்த மட்டைய கட்டி வச்சிருப்பாங்க. இது கிரகிக்கும். தொடர்ந்து அந்த சூடை அந்த பெண்ணின் உடலை பாதிக்காத அளவுக்கு அது கிரகிச்சுக்கிட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, வேப்ப இலை, புங்க இலை, பூவரசு இலை இல்லைங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், கற்றாழை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சொருகி கொத்து கொத்தா எடுத்துட்டு வந்து சொருகி வச்சுருவாங்க. அந்த பெண்ண சுத்தி என்ன பண்ணுவோம், வேப்பிலைய போடுவாங்க, பூவரச இலைய போடுவாங்க. பூவோட, காயோட எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, நோய் கிருமிகள் உடலை தாக்காம இருக்கிறதுக்காக. அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட்டு நல்லெண்ணெய் குடுப்பாங்க. இப்போ அசைவம் சாப்பிடுறவங்க, வீட்ல நாட்டுக்கோழி வளர்த்துருக்கிறவங்க, அப்போலாம் முட்டை உடைச்சு அந்த நல்லெண்ணெயில கலந்து அப்படியே குடிக்கிறதுக்கு குடுப்பாங்க. இதுதான் முதல் உணவு. அன்றைக்கு முதல் நாள் குளிக்க வச்சு அன்னைக்கு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் குளிக்க வைக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள், 7 நாட்கள் எப்போ அவங்களுக்கு மாதவிடாய் அந்த ரத்தப்போக்கு முழுவதுமா நிக்குதோ, அதுவரைக்கும் குளிக்க வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு குடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 100, 150 மில்லி இருக்கும். அத குடுப்பாங்க. குடிக்கணும். அதுக்கப்புறம் கருப்பட்டி கொஞ்சம் சின்னதா குடுப்பாங்க. சாப்பிட்டுக்கணும் அவ்வளவுதான். இப்படி தொடர்ந்து மாதவிடாய் வரக்கூடிய அந்த 5 நாளோ அல்லது 7 நாளோ, 11 நாளோ தொடர்ந்து குடுக்கணும். இன்றைக்கும் இது செய்ய முடியும். செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பல பெண்களுக்கு இது சொல்லிக் குடுத்து, இதனுடைய நம்ம விளக்கத்த சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுகிட்டு பண்றாங்க. மாடி வீட்ல கூட, பங்களா வீட்ல கூட அந்த தென்னை ஓலை கட்டுறாங்க. இத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. இது இந்த மாரி கதிர்வீச்சுகளை, சூடை உள்ள இழுத்துக்கும். அந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பையும் குடுக்காது. குறிப்பாக அந்த குடும்பத்துல வயதிற்கு ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, பிறந்த குழந்தை இருக்குது, அல்லது பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்க அந்த வீட்லன்னா, இந்த சூடு மிக விரைவில மற்றவர்களையும் பாதிக்கும். இதுக்கு பேர் தான் சீரடிக்கிறதுன்னு சொன்னாங்க. புரியுதா? இப்ப இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம். சீரடிக்கிறதுன்னா என்னன்னா, இந்த சூடு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பாதிப்புக்கு உள்ளான அல்லது பலவீனமான குழந்தைகளையோ, முதியோர்களையோ, நோய்வாய்ப்பட்டவர்களையோ பாதிக்கக் கூடாதுங்கிறதுக்காக, அதுக்காகவும் சேர்த்து தான் இந்த ஓல கட்டுனாங்க. தென்னை மரத்தினுடைய ஓலை அதனால தான் கட்டுனாங்க. கட்டும்போது அந்த பெண்ணையும் பாதிக்காது. அளவுக்கு அதிகமான சூடு இந்த பெண்ணையும் பாதிக்காது. சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கக் கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அதுதான் ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டினுடைய கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்க. அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு வேற வழி இல்ல. சேஃப்டி ரீசன் நீங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். ஹால்லயே என்ன பண்ணலாம்னா, அழகா ஒரு தட்டி கட்டி வைக்கலாம். தவறு ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் நெறைய பண்றாங்க. அந்த மாரி பண்ணுங்க. இது பண்றதுனால குடும்பத்துக்கும் நல்லது, குடும்பத்தில உறுப்பினர்களுக்கும் நல்லது. அந்த பெண்ணுக்கு முதல்ல ரொம்ப நல்லது. நீங்க செய்ய வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு இதுதான். அந்த கதிர்வீச்சுலருந்து, அந்த சூட்டுலருந்து பாதுகாக்கணும். ஏன் அந்த அளவுக்கு இது பாதிப்பா? பழமொழியாக இருந்தாலும், இத நாங்க வந்து எங்களுடைய வீடுகள்ல, எங்களுடைய மருத்துவ மையங்கள்ல நாங்க முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி பார்த்திருக்கிறோம். அதனால தான் இவ்ளோ தெளிவா என்னால சொல்ல முடியுது. ஊறுகாய் அந்த சமயத்துல அந்த பெண் மாதவிடாய் ஆன பெண், நம்ம யாரா இருந்தாலுமே மாதவிடாய் வரக்கூடியவங்க ஊறுகாய் போட்டு வச்சு பாருங்க. ஊறுகாய்ங்கிறது என்ன? கல்லுப்பு போட்டு விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் கரைச்சு ஊத்தி எல்லாம் போடுவோம்ல. இது எல்லாமே சூடு. இது எதுவுமே என்ன பண்ணாது, அந்த பொருள் கெட்டு போகாம பாத்துக்கும். தெரியும்ல எல்லாருக்கும் ஊறுகாய்னா என்னன்னு? அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவ, மாசத்துக்கு ஒரு தடவ வெளியில எடுத்து என்ன பண்ணுவோம், வெயில்ல வச்சு எடுத்து வைப்போம். இல்லன்னா வாணச்சட்டியில போட்டு லைட்டா சூடு பண்ணி எடுத்து வைப்போம். ஆனால் மாதவிடாயில இருக்கக்கூடிய ஒரு பெண் ஊறுகாய் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதிகபட்சம் 2 நாட்கள். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. நீங்க எப்படி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சாலும், வெயில்ல சூடு பண்ணி வச்சாலும் கெட்டு போயிருக்கும். அப்பளம் கெட்டு போகாத ஒரு பொருள். எத்தன நாள் ஆனா என்னங்க நமத்து போகும், கெட்டு போகாது. ஆனா, அந்த அப்பளம் சுட்டாங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்துல அது கெட்டு போகுது. புரியுதுங்களா? அடுத்தது துளசி செடி. நெறைய அ என்கிட்ட இதுக்காக வாக்குவாதம்லாம் பண்ணியிருக்காங்க. துளசி செடி அது எப்படி வந்து கருகி போகும்? எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, சைடு ஃபுல்லா மதில் சுவருக்கு பதிலா துளசி தான் ஆள் உயரத்துக்கு வளர்ந்திருக்கும். இது எப்படி வளர்ந்ததுன்னே தெரியாது. சும்மா இருந்து 4 நாத்த நட்டு வச்சோம். அப்படியே பெருசா விதை விழுந்து, விழுந்து, விழுந்து ஆள் உயரத்துக்கு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கம் இருந்த ஒரு 3, 4 செடி அப்படியே கருகி போச்சு. காரணமே புரியல எங்களுக்கு. என்ன பண்ணன்னு? அப்புறம் தான் தோணுச்சு, மாதவிடாய் ஆன ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு மருத்துவத்துக்கு வந்திருந்தவங்க, இந்த செடியிலருந்து கொஞ்சம் உருகி எடுத்திருக்கிறாங்க. விதையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க போல. அவங்களுக்கும் தெரியல. இது மாரி நடக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 நாள் தான். உடனே கருகி போகாது.
அது அவங்களுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினுடைய தாக்கத்தை பொறுத்து. 4 செடியுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே காஞ்சு வாடி போய் தண்ணி விடலான்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி சுத்தமாவே கருகி காஞ்சு போச்சு. இதுல நாங்க ப்ரூஃப் நெறைய வச்சிருக்கோம். இந்த மாரி நெறைய இடங்கள்ல எல்லாருக்கும் தெரியும் இது. காரணம் என்ன அப்டின்னா, இது அந்த அளவுக்கு சூடு, தாக்கம் இததான் நாங்க கதிர்வீச்சுன்னே சொல்லுவோம். மோனோகுளோனின் என்சைமினுடைய வேலை இதுதான். அந்த கருமுட்டை வெடிக்கும் பொழுது வெளியேறக்கூடிய வெப்பம், இதை கதிர்வீச்சுன்னு சொல்றோம். அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பெண்ணுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல என்ன பண்ணக்கூடாது, வயசுக்கு வந்த பொண்ணுங்க மாதவிடாய் இருக்கிற பாருங்க என்ன பண்ணக்கூடாது, வரப்புல நடந்து போகாதன்னு சொல்லுவாங்க. வரப்புன்னா என்னது? நம்ம வயல்வெளியில இந்த பக்கம், அந்த பக்கம் நாத்து நட்டுருப்பாங்க. நடந்து போனாலே என்ன ஆயிடும், அந்த நடந்து போனா அந்த தூரத்துல எங்கெல்லாம் வந்து இந்த சூடு பட்டுதோ, அங்கெல்லாம் என்ன ஆகும், அந்த பயிர், அந்த புல்லு வந்து கருகி போகும். சும்மா சொல்லல. நம்ம தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, திரும்பியும் ரிசர்ச் பண்ணி எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இது நடக்குது. அப்போ பிறந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தை எதுக்குன்னே தெரியாது. பிறந்த குழந்தைய ஒரு ரொம்ப பிஞ்சு குழந்தைய மாதவிடாய் இருக்கும்போது நீங்க அப்ப தூக்கி பாருங்களேன். அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க. அந்த குழந்தை நை நை நைன்னு அழுதுட்டே இருக்கும். எதுக்கு அழுதுன்னே தெரியாது. வயிறு புடைச்சிட்டு கேம்பி கேம்பி அழும். விக்கி விக்கி அழும். வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். மாந்தம் மாரி குழந்தை பால் குடிச்சதுல வாந்தி எடுக்கும். பாருங்க. எதுக்காகன்னு பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாரு யார் வந்தாங்க? குழந்தைய தூக்குறாங்க. இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒதுக்கி வச்சாங்க. மாதவிடாய் காலத்துல ஒதுங்கி இருன்னு சொன்னது காரணம், அந்த பெண்ணுக்கும், அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. முழு ஓய்வு தேவை. ஏன்னா, ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம யோசனை பண்ணுவோம். நம்மளுடைய அறிவுக்கே நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாராவது தொந்தரவு பண்ணா நமக்கு கோவம் வருதா? இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான வேலை. ஒரு சமையல் பண்றோம், இல்ல படிக்கிற வேலை, இல்ல ஏதோ ஒரு வகுப்பு இப்ப நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது தொந்தரவு பண்ணா, மொத்த ஆட்களுக்கும் கோபம் வருதா? இல்லையா? ஏன்னா தடைப்படுது. அதுல தொந்தரவு ஏற்படுது. அதனால. நமக்கே இப்படி இருக்கும்போது, நம்ம உடல் தேவையான அனைத்து சீர்படுத்துற வேலையும் பண்ணிட்டு இருக்குது. நம்ம பண்ற அத்தன தப்பையும் பொறுத்துக்கிட்டு, எல்லா குப்பைகளையும் வெளியில தூக்கி போட்டுட்டு, புதுசு புதுசா செல்கள உற்பத்தி பண்ணி நம்மள எவ்வளவு பாதுகாக்குது. அது ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம உடம்புல. கழிவுகளை வெளியேற்றுது. 28 நாள் ஆச்சு. ஒரு கருமுட்டை உருவாச்சு. அது அந்த கருமுட்டை கருவாக, குழந்தையாக மாறாம, அது என்ன ஆயிடுச்சு, வெயிட்டிங்ல இருக்குது. அத அப்பவே அது வெளியேற்றணும். அது அதனுடைய வேலை, உடலுடைய வேலை. அது வெளியில அனுப்பும் பொழுது, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அப்பதான் நல்லா வீடு ஃபுல்லா ஒரு 2 பெட்ரூம் வீடு. நல்லா எடுத்துக்கிறது. மாப் வச்சுக்கிறது, வீடு ஃபுல்லா துடைக்கிறது. ஒரு 2 மாடிய தாண்டி 3வது மாடியில மொட்டை மாடி இருக்கும். துணி எல்லாத்தையும் துவைச்சு பக்கெட் ஃபுல்லா தூக்கிட்டு போறது. இப்போ நான் சொல்றேன், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குது அந்த உடம்புன்னா, அதுக்கு கொஞ்சம் ஓய்வு குடுத்தா என்ன? அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா என்ன? இதுதான் பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்யும்போது அத விட்டுட்டீங்கன்னா, அது என்ன ஆயிடும், ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இப்ப நம்ம வகுப்பு நடந்துட்டு இருக்குது. நம்ம ஒரு 20 நிமிடம் வகுப்பு அப்படின்னு சொன்னா, தொந்தரவு பண்ணாம அமைதியா கேட்டுட்டு இருந்தோம்னா, 20 நிமிஷத்துல நமக்கு நடத்த வேண்டிய விஷயத்த சொல்லிக் குடுத்து, அதற்கான தீர்வும் குடுத்துட்டு நம்ம வகுப்ப முடிச்சுக்கலாம். இடையில இடையில தொந்தரவு வந்துட்டே இருந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? 20 நிமிஷத்து வகுப்பு 40 நிமிஷமா ஆயிடுமா? ஆகாதா? அவ்வளோதான். இதுதாங்க காரணம். மாதவிடாய் 2 நாட்கள்ல, 3 நாட்கள்ல முடிய வேண்டியது 7 நாள், 10 நாட்கள் தள்ளி போகுறதுக்கு. ரொம்ப நாள் நீண்டு போகுறதுக்கு காரணம் உடல் கிடையாது. நீங்க பண்ற தொந்தரவு. இதனால தான் அன்னைக்கு ஒதுக்கி வச்சு, "அம்மா ஒரு மூலையில நீ உட்கார்ந்துரு. ஒரு வேலையும் செய்யாத." அதுக்கு பேரு என்ன சொன்னாங்க? தீட்டு. நீ தொட்டாலும் தீட்டு, நான் தொட்டாலும் தீட்டு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? நீ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு குடுத்தாங்க. தொந்தரவு இல்லாம நீ அமைதியா நீ இருந்தன்னா, உன் உடம்பு கழிவுகளை வெளியேற்றி, அது வேலைய செஞ்சுட்டு, அது போக்குல 2 நாள், 3 நாள், அதிகபட்சம் 2 நாள்ங்க. இந்த மாரி ஓய்வெடுக்கிற பெண்கள கேளுங்க. 2 நாட்களுக்கு அப்புறம் மாதவிடாயே வராதுங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு கருமுட்டை, அத சுற்றி இருக்கக்கூடிய உணவு, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். 2 நாள் வெளியில வந்துரும். ஒழுங்கா ஓய்வு குடுத்தீங்கன்னா. அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இப்படி நெனச்சுக்கோங்களேன். ஓய்வுன்னு எடுக்க வேண்டாம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். சப்போர்ட் அதுக்கு ஒத்துழைப்பு தரணுமா? இல்லையா? இதுதான். நம்ம முழுமையான அளவுக்கு நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தேவையற்ற, அனாவசியமான, உடலுக்கு ரொம்ப சக்தியை விரயம் பண்ணக்கூடிய வேலைகள் எதையும் செய்யக்கூடாது. நம்ம இன்னைக்கு செய்யற எல்லா வேலையுமே சக்தியை விரயம் பண்ணக்கூடிய வேலை தான். நின்னுகிட்டு பாத்திரம் கழுவுறோம். நின்னுகிட்டு துணி துவைக்கிறோம். துவைக்கிற கல்ல. அ இல்லைங்களா? வாஷிங் மிஷின் இருக்கவங்க வாஷிங் மிஷினு நடந்துகிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ள. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அறை தான் இருக்கும். குடிசை வீடா இருந்தாலும், எந்த மச்சு வீடா இருந்தாலும் ஒரு அறை இருக்கும்.
அதுக்குள்ளவே தான் அந்த மூலையில கிச்சன் இருக்கும். இந்த பக்கம் எல்லாரும் பெட் போட்டு படுத்துப்போம். அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? ஒரு வீடே ஒரு 6 சென்ட் வீடுனா, இந்த மூலையில 1, அந்த மூலையில 1 6 சென்ட்லயும் தினமும் நடந்துகிட்டே இருக்கிறோம். அப்புறம் துணி காய வைக்கிறதுல மொட்டை மாடிக்கு தான் போறோம். இல்லீங்களா? சோ இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சக்தி விரயமாகுது. அப்போ ஒரு கழிவை, குப்பையை வெளியேற்ற வேண்டிய வேலைக்கு தேவையான சக்தி கிடைக்காது. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு டயர்ட் ஆயிடுது. வெலவெலத்து போகுது. கை, கால் நடுங்குது. சொல்றீங்களா? இல்லையா? எனக்கு கால் முட்டி எல்லாம் வலிக்குது. டென்ஷன் ஆகுது. கோவம் வருது. ஏன்? இயலாமையின் வெளிப்பாடு கோவம். புரியுதுங்களா? உங்களுக்கு உடம்புக்கு சக்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. வேண்டாத வேலைய பண்ணி, நீங்க குப்பைய இந்த வெளியில அனுப்ப வேண்டிய, உடல் செய்ய வேண்டிய, சுத்தப்படுத்துற வேலைக்கு நீங்க சக்திய குறைச்சுட்டீங்க. இந்த வேலைக்கெல்லாம் சக்தி குடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு பலவீனமா நீங்க ஃபீல் பண்றீங்க. உடல் என்ன பண்ணுதுன்னா, நீங்க செய்யற வேலைக்கு குடுக்க வேண்டிய சக்திய முழுசும் எடுத்து என்ன பண்ணும்? வலுக்கட்டாயமா எடுத்து குப்பைய வெளியேத்துது. ஏன்னா, உடல் சரியான நேரத்துல சரியான வேலைய பண்ணிட்டு இருக்குது. அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ள அந்த கழிவுகளை வெளியேற்றினா தான், அடுத்த கருமுட்டை வளர்ந்து, அது பருவ நிலைக்கு வந்து நிக்கும். உடலுக்கு தெரியும். எப்ப எப்ப எத பண்ணணும், எத்தன நாளைக்குள்ள பண்ணணும்னு. நீங்களா அதோட சக்திய விரயம் பண்ணிட்டு, அப்புறம் நொந்துக்கிறது. ஐயோ! பொம்பளையா எதுக்கு பொறந்தோமோ? ஓய்வு குடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளவுதான். சரியான ஓய்வு குடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க உடம்புக்கு. இந்த நேரத்துல பல பெண்கள் நான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு தான் உட்கார்ந்துட்டு நல்லா தலைக்கு குளிக்கிறது. உட்கார்ந்து 1/2 மணி நேரம் போய் தேய்ச்சு, தேய்ச்சு, தேய்ச்சு குளிக்கிறது. குளிக்கவே கூடாது. குளிச்சீங்கன்னா குளிக்கிறதுனா என்ன? உடல் குளிர்ந்து போகுறது இல்லையா? அப்ப உடல் குளிர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? சூடு இருந்தா தானே அந்த கழிவுகள் முழுமையா வெளியேறும். குளிர்ந்து போகும்போது அந்த ரத்த குழாய்கள் ஆகட்டும், அல்லது கர்ப்பவாய் பகுதியாகட்டும் என்ன ஆகும்? சுருங்கும். அப்ப கழிவு எப்படி வெளியில வரும்? இது ஆப்போசிட் நேச்சர் தானே. உடல் வந்து கழிவுகளை வெளியேற்றுது. நீங்க போட்டு இறுக்கி வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க எப்ப எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நல்லா ஓவரா ப்ளீடிங் போகும். நெறைய பெண்கள் புரியுதா இப்ப பெண்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வேலை செஞ்சா, எழுந்தா, நடந்தா, எது ஒண்ணு பண்ணாலும் உடனே ப்ளீடிங் ஜாஸ்தியாகுது. காரணம் என்ன? நீங்க குளிக்கிறீங்க. அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னலாம் வேலை பண்ணணுமோ, அதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஒண்ணு குளிக்கிறீங்க, இல்லன்னா நீங்க துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, காய்கறி கட் பண்றது, எல்லாத்துக்கும் என்ன பண்ணீங்க? அப்பப்ப கை, கால் கழுவுறீங்களா? கையில தண்ணி பட்டுட்டே இருக்கா? இங்க தண்ணி பட்டுட்டாலே உடல் முழுக்க குளிர்ந்து போகுதா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். தண்ணீரினுடைய தன்மை நீங்க உடல்ல எந்த ஒரு கால் விரல்ல பட்டா கூட உடல் முழுவதும் என்ன ஆகும்? அந்த தண்ணீரின் தன்மை கிரகிக்கப்பட்டு உடல் குளிர்ச்சி அடையும். புரியுதுங்களா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு தண்ணீல புழங்குறீங்களோ, அந்த அளவுக்கு உடல் குளிர்ந்து போகும். கழிவுகள் என்ன ஆகும்? திரும்பி நீங்க ஒரு வேலை செய்யும்போது, எழுந்துக்கும்போது, நடக்கும்போது, திரும்பியும் உடல் சூடு அதிகரிக்கும்போது, விரிவு கிடைக்கும்போது கழிவுகள் வெளியேறும். இதுதான் வேலை செய்யும்போது திடீர்னு எனக்கு கட்டி கட்டியா வருது, அதிகமா போகுது, உள்ள இருக்கிறது தான் போகும். புதுசாலாம் புரொடியூஸ் ஆகாது. புரியுதுங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது. இந்த உதிரப்போக்கு நிக்கிறதே இல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? நம்ம சப்போர்ட் பண்றதில்ல. உடம்ப குளிர்ச்சியா அது இதையும் சாப்பிடுறது. இந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாம சக்தியை விரயம் பண்ணக்கூடிய மசாலா உணவு, பிரியாணி, கீரை, தயிரு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆனா என்ன பண்றோம்னா, நாக்குக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடணும். இப்பதான் யோசிப்பாங்க. அன்னைக்கு தான் கீலர் பாஸ்கர் ஐயா மனசுக்குள்ள வருவாரு. நாக்கு என்ன கேட்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். மாதவிடாய் காலத்துல. உண்மையாவே அது கேட்கறது வேற. இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? கலச்சு விட்டு வேண்டாததெல்லாம் கேட்கும். அத நம்ம தான் கேட்கிறோம். நம்ம உடல் தான் கேட்குதுன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நம்ம நாக்கு என்ன கேட்கும் அப்டின்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல இனிப்பு சுவை தான் கேட்கும். அதிக உதிரப்போக்கு போற சமயத்துல இனிப்பு கேட்குது அப்படின்னு உடனே நம்ம புத்திசாலிங்க. அச்சச்சோ! ஸ்வீட் சாப்பிட்டா அதிகமா போகுமே! சாப்பிடக்கூடாது. அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஆனா மனசு கேட்கும். அது சரியான குழப்பவாதி. அது என்ன பண்ணும்னா, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். உடனே நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது இகலர் பாஸ்கர் ஐயா ஞாபகத்துக்கே வரமாட்டாரு. சுவை மருத்துவமே ஞாபகத்துக்கு வராது. அப்ப நமக்கு ரொம்ப புடிச்சது இல்லையா? சாப்பிடுவோம். இப்ப என்ன ஆகும்? மசாலா கலந்த பிரியாணி உணவுகள் என்ன பண்ணும்னா, அளவுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும் செரிமானத்துக்கு. அப்ப என்ன தெரியுமா ஆகும்? உங்களுடைய கழிவுகள் வெளியேறுவது தடைபடும். அல்லது குறைஞ்சு போகும். இப்ப என்ன ஆகும்? அப்படியே இறுகி போகும் உள்ளுக்குள்ள. சூடு அதிகமா இருக்கும். அதுலருந்து ஒரு விதமான வாயு வெளிப்படும். அடுத்தது அங்கயே நமக்கு இப்படியே நாள்பட்ட கழிவுகள் தேங்க தேங்க, இப்படி சும்மா சும்மா நீங்க தொந்தரவு குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த கழிவுகள் உள்ள ஃபார்ம் ஆயி எண்டோமெட்ரியம் வால் திக்னெஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போகும். இதுதான் 15 நாட்கள், 20 நாட்கள், 30 நாட்கள், 1 மாதம், 1 வருடம் வரைக்கும் உங்களுக்கு மாதவிடாய் நிக்காமல் அதிக உதிரப்போக்கு போவறதுக்கு காரணம். உள்ளுக்குள்ள நீர் கட்டி வளர்ந்துரும்.
அதுக்கப்புறம் நாட்கட்டி வரும். அதுக்கப்புறம் சாக்லேட் சிஸ்டம்ஸோட ரத்த திசுக்கள் வந்து வளர ஆரம்பிச்சுரும். எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போகும். கர்ப்பப்பை வீக்கமடையும். ஸோ தொந்தரவு குடுத்தீங்கன்னா தாங்க இந்த பிரச்சனை நடக்கும். அந்த நேரத்துல உங்க நாக்கு என்ன கேக்குது? உங்க உடல் என்ன கேக்குது? அந்த சுவைய குடுக்கணும். நான் பலமுறை வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறேன். கருப்பட்டி எப்பவுமே பெண்கள் வீட்ல வச்சுக்கணும். ஓவரா உதிர போகுது. உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்னா, கடையில போயி நீங்க நல்ல ஒரு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு இத வாங்கி சாப்பிட வேண்டாம். அழகா கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி எடுத்து வாயில போட்டு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுங்க. டேப்ப குளோஸ் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஓவர் ப்ளீடிங் கண்ட்ரோல்க்கு வந்துரும். உடனே இது சரியா? வெளியில போக வேண்டியத போகாம இப்படி நிறுத்துறது சரியா? இது ஏன் நம்ம அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்றோம்? அப்படின்னு சொன்னா, இனிப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம உடம்புல தசைகள், செல்கள் அதுக்கானது. வயிறுக்கு, மண்ணீரலுக்கு, சிறு சிறு டிஷ்யூஸ் இதுக்காக. ஸோ இந்த டிஷ்யூஸ் டேமேஜ் ஆயி, ஓவர் குரோத் ஆயி, உள்ளுக்குள்ள படியும்போது இதுதான் வெளியில வருது. ஓவர் ப்ளீடிங்கா. இல்லன்னா ஒரு சாதாரண கரு முட்டை, அதோட சேர்ந்த உணவு 2 நாட்கள் வெளியேறுற அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு மேல நீங்க பண்ணீங்க பார்த்தீங்களா தப்பு. அது குடுத்தீங்க தொந்தரவு. இந்த தொந்தரவுனால உள்ளுக்குள்ள தானாவே சுவர்கள் தடிச்சு, தடிச்சு, தடிச்சு கழிவுகள் தேங்கி போயி, புதுசா ஃபார்ம் ஆயிருக்க டிஷ்யூஸ இந்த இனிப்பு சுவை என்ன பண்ணும்னா, எலிமினேட் பண்ணி வெளியில கொண்டு வரும். ஸோ இது முழுவதுமா வெளியில கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் அடுத்த 1 நாள் ஆகும். ஸோ இனிப்பு சுவை அந்த நேரத்துக்கு நாக்குக்கு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 1 நாள் வெளியில வரும். அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓவரா போகாது. புதுசா செல்கள் உற்பத்தி ஆகாது அந்த இடத்துல. புதுசு புதுசா தடிச்சு போகாது. கர்ப்பப்பை வீக்கம் இருக்காது. அப்போ ஃபைப்ராய்டு ஆகட்டும், பிசிஓடி ஆகட்டும், எண்டோமெட்ரியோசிஸ் ஆகட்டும், அடினோமயோசிஸ் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரெக்கார்டு பார்த்திருப்பீங்க. இது மாரிலாம் என்ன இருந்தாலும், நீங்க என்ன தொந்தரவு இருந்தாலும் ஓய்வு குடுக்கணும். குளிர்ச்சியா எதுவும் சாப்பிடக்கூடாது. உடலை குளிர்விக்கக்கூடிய குளித்தலை செய்யக்கூடாது. இத பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பேட், நாப்கின். பிறந்த குழந்தை முதல் முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப எளிமையா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு யூரினுக்கு, டாய்லெட் போறதுக்குன்னு பேட் யூஸ் பண்றீங்க. இதை பத்தி நான் குழந்தை வளர்ப்பிலேயே சொல்லியிருக்கேன். இத பயன்படுத்துற பெற்றோர்கள் உங்க குழந்தைக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அதே மாரி தான் மாதவிடாய் பஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த நாப்கின்ஸ் பிராண்டடா நெறைய வருது. இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பெண் குழந்தைகளும், அவனுடைய பெற்றோர்களும் தெரிஞ்சே தப்பு பண்றீங்க. விஷம் குடுக்குறீங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, இன்ஃபெர்டிலிட்டி ஒரு பிள்ளைய பெத்துக்க கூட வக்கில்லாதவன்னு உங்க பொண்ண சொல்றத நீங்க காது குடுத்து கேட்க வேண்டியிருக்கும். அத தூக்கி முதல்ல தூர போட்டுறணும். அந்த காலத்துல வருஷத்துக்கு ஒரு குழந்தை இருந்தது. காரணம் என்ன பண்ணுவாங்க? பாட்டி, தாத்தாவுனுடைய பழைய வேஷ்டி, பழைய புடவ, பயன்படுத்தின துணிய தான் என்ன பண்ணுவாங்க? அப்பவே அன்னைக்கு இவ்வளவு ரசாயன கலவைகள்ல எந்த சாயமும் போடப்படல. இன்னைக்கு ரசாயனம் மட்டும் தான் நம்ம உடைகள்ல கலர் போடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னா, அந்த துணியவே பயன்படுத்தி நல்லாவே சாஃப்ட்டா ரொம்ப மென்மையா ஆன அந்த துணிய தான் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சு கோவணமா கட்டிக்கிறதுக்கு அந்த பெண் பிள்ளைக்கு குடுத்தாங்க. கோவணமா கட்டிக்கிறதுக்கு. ஜட்டிக்குள்ள அப்படியே மெது மெதுன்னு வச்சுக்கிறதுக்காக இல்ல. நான் ஏன் இப்படி வெளிப்படையா பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நான் நெறைய பெண்கள பார்க்குறேன் நானு. 10 வயசுல வயசுக்கு வருது. 13 வயசுல மாதவிடாய் நின்னு போது. கேட்கவே வருத்தமா இருக்குல்ல. எனக்கு வலிக்குது. அவ்வளவு கஷ்டம். எத்தன பேர பார்க்குறேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நானு. காரணம் முட்டாள்தனமா இதையெல்லாம் வேண்டாததெல்லாம் கடையில விக்கிறதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறது. சொல்லிக் குடுக்கறது இல்ல. கடையில சயனைட் கூட தான் விக்கிது. கேட்டு வாங்கி தருவீங்களா? தெரியும்ல நமக்கு. உடனே செத்து போயிரும்னு. உயிர்கொல்லின்னு தெரியும்ல. ஆனா இது உயிர்கொல்லி அப்படிங்கிறது கண்ணுக்கு உடனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். ஒரு பிள்ளை பெற்றுக்க முடியாத ஒரு நிலை வரும்போது வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது இப்ப புரியாது. அந்த பெண்ணு கருவுறாம மாமனார், மாமியார், குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பேசும்போது தான், இதுக்கு எதுக்கு வாழணுங்கிற அந்த ஒரு நிலை வந்துரும். இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னா, இந்த நாப்கின் அப்படிங்கிற விஷயத்த மறக்கடிக்கணும். தூக்கி வெளியில வீசணும். இது பயன்படுத்துவதற்கு உகந்தது கிடையாது. நம்மளுடைய சூழலுக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இது வந்து நம்ம உடலுக்கு எதிரானது, தீங்கானது. இது பயன்படுத்தினா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லணும். அதாவது அதிக உதிரப்போக்கு வருது, வயித்து வலி வருது, கர்ப்பப்பை இறக்கம் வருது. இதெல்லாம் விடுங்க. கடைசியில என்ன வந்துரும்? மெனோபஸ் வருது இப்போ. மெனோபஸ்னா என்ன? 49 வயதுக்கு அப்புறம் மாதவிடாய் நிக்கணும். சரிங்களா? ஆனா 10 வயசுல மாதவிடாய் வருது. அதுவே தவறு. 15 வயதுல வரவேண்டிய மாதவிடாய் இன்னைக்கு பூப்பெய்தல்
10 வயதுல வருது. ஏன் 6 வயது, 8 வயதுலலாம் வருது. என் பையனோட கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வயசுக்கு வர்றாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. வருத்தமா இருக்கு. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அந்த பிள்ளைகளுக்கு ஜட்டிய வச்சு, அதுல நாப்கின வச்சு குடுக்குறீங்க. எவ்வளவு புத்திசாலிங்க பெற்றோர்கள். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். இதனுடைய பின்விளைவு. அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. காலம் முழுக்க அந்த குழந்தை கஷ்டப்படணும். அதிக உதிரப்போக்கு வரும், ஃபைப்ராய்டு வரும், பிசிஓடி வரும், கேன்சர் வரும், சர்வைசைட்டிஸ் வரும், கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், மாதவிடாய் நிக்கவே நிக்காது, குடல் பெருத்து போகும், ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு வரும். அந்த கருமுட்டையே ஃபியூச்சர்ல வளராது. அதிகபட்சம் 5, 6 வருஷத்துக்குள்ள அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி நின்னு போயி, மாதவிடாய் நின்னு போகும். அதான் மெனோபஸ். ஏதோ அங்க எங்கேயோ ஒரு குழந்தைக்கு நடக்குது. இங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு உங்க குழந்தைக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடும்? நீங்க எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கைக்கு எதிரான வாழ்க்கை முறைக்கு போறீங்களோ, உங்க குழந்தையும் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள தான் வரப்போறாங்க. நீங்க முதல்ல மாறணும். ஜட்டி யூஸ் பண்ணவே கூடாது. பெண்களுக்கு ரொம்ப எதிரானது நான் இந்த 2யும் சொல்லுவேன். ஒண்ணு நாப்கின், இன்னொன்னு பேண்டீஸ். யூஸ் பண்ணவே கூடாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, கர்ப்பப்பை பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தொற்று வர்றதுக்கு, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, அரிப்பு ஏற்படுறதுக்கு, மாதவிடாய்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு, நாப்கினோட சேர்த்து பேண்டீஸும் தான் காரணம். பேண்டீஸ் என்ன காட்டன்லயா போடுறீங்க? எலாஸ்டிக். சூடு. உள்ள இருக்க சூடு வெளியிலயே வராது. என்ன ஆகும்? பிஞ்சிலே பழுத்தது. அதான் அன்னைக்கு சொன்னாங்க. சின்ன வயசுலயே உங்க குழந்தை முதிர்வு தன்மையோட பேசறதுக்கு, சீக்கிரமா அந்த இடங்கள்ல முடி வளர்ச்சிகள் அதிகமாறதுக்கு, சூடு அதிகமாறதுக்கு, பாலின உணர்வுகள் தூண்டப்படுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் பேண்டீஸ். எப்ப பார்த்தாலும் பேண்டீஸ். எப்ப பார்த்தாலும் அதுக்கு மேல லெகின்ஸ், ஷார்ட்ஸ். எதுக்கு இப்படியெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? அந்த பிள்ளைகளுக்கு ஏன் கோவம் வராது? ஏன் எரிச்சல் வராது? ஏன் பெரியவர்களை மதிக்காம வாய்க்கு வந்த மாரி ஏன் பேசுறாங்க? என்னோடது என்னோடதுன்னு சுயநலத்தோட பெண் பெண் குழந்தைகள் பேசுறதுக்கு என்ன காரணம்? அந்த உடை தான். பேண்டீஸ் அறவே தவிர்க்கப்படணும். லெகின்ஸ், ஜீன்ஸ், டைட்ஸ் இதெல்லாம் ஆரோக்கியமான உடையே இல்ல. உங்களுக்கு நீங்களே கொல்லி வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இத பார்த்துட்டு இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆகட்டும், வயதுக்கு வந்தவங்களாகட்டும், யோசனை பண்ணி பாருங்க. அழகா ஒரு குட்ட பாவாடை. அப்பலாம் என்ன பண்ணாங்க? கவுன் போட்டாங்களா? அப்புறம் ஒரு அரை பாவாடை போட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? முழு பாவாடை, முக்கா பாவாடை போட்டாங்களா? அதுக்கப்புறம் தாவணி பாவாடை, அப்புறம் புடவை. இதெல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமான உடை. இது பின்னாடி இருக்க சயின்ஸ யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள்லாம் சூடு அதிகமா தங்குமோ, அந்த உறுப்புகள்ல சூடு தங்கவே தங்காது. காற்றோட்டமா இருந்தது. இன்னைக்கு நைட்டி நான் சொல்றேன் பரவாயில்லன்னு. நானே ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன். நைட்டி போடாதீங்க. எல்லா பக்கமும் நீங்க வண்டியில வர்றீங்க, போறீங்க. இது நல்ல உடையா? இப்ப நான் சொல்றேன் தயவு செஞ்சு நைட்டியாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படி ஒரு அப்பட்டமா நடந்துட்டு இருக்குது வேலை. டைட்ஸ், லெகின்ஸ், ஷார்ட்ஸ், பேண்டீஸ் இதெல்லாம் போடுறத விட நைட்டி பெஸ்ட் ட்ரெஸ். லேடீஸ்க்கு காற்றோட்டமா இருக்கும். போட்டு அந்த இடத்துல போட்டு அடைச்சு எதுக்கு அடைக்கிறீங்க? சூடு வெளியேறாது. வெளியில இருக்கக்கூடிய சுத்தமான காற்று உள்ள போகாது. உள்ள இருக்கக்கூடிய குப்பை வெளியில போகாது. இறுகி போயிடும். ஹார்மோன்ஸ் தூண்டி விடப்படும். ஏன் நான் சொல்றேன்? எதுக்காக 10 வயசுல இருந்து வயசுக்கு 13 வயசுல மாதவிடாய் நிக்கிறதுக்கு காரணம் அந்த சூடு மட்டும் தான். சூடு அதிகமாகும்போது அட்ரினலின் அதிகமா சுரக்கும். அங்க இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஆகட்டும், எல்லாமே அதிகமா தூண்டி விடப்பட்டு சுரந்து தீந்து போகுது. இது உடையினால மட்டும் இல்ல. எடுத்துக்கூடிய உணவு பிராய்லர் சிக்கன். அது உண்மையான உயிருள்ள ஒரு கோழியே கிடையாது அது. அது உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். ஹார்மோன் இன்ஜெக்ஷனாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அடுத்தது ஹைபிரிட். மரபணு மாற்றப்பட்டது. விதை இல்லாத பழங்கள், காய்கறிகள். இன்னைக்கு நெறைய வருது இல்லையா? பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி வெள்ள வெளேர்ன்னு. மைதா உணவுகள் எல்லாமே. பிரெட், கேக்கு, பிஸ்கட் வருஷத்துக்கு ஒரு தடவ பிறந்த நாள் வரும்போது விஷம் சாப்பிடுறீங்க கேக்குங்கிற பேர்ல. இதெல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. அடுத்தது வெள்ளை சர்க்கரை. தைராய்டுக்கு முக்கியமான காரணம் வெள்ளை சர்க்கரை அந்த உணவு. அடுத்தது அதுக்கப்புறம் ஒயிட்டா இருக்கக்கூடிய அயோடைஸ்டு சால்ட். தைராய்டுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு, ஃபாலிகுல் எஃப்எஸ்ஹெச்க்கு இதுக்கெல்லாம் அதான் காரணம். சோ இந்த உணவு முறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தவிர்த்தரணும். தூக்கி போட்டுறணும். வேண்டாம். அது உணவு முறையே கிடையாது. இதையெல்லாம் தூக்கி போடணும். சோ உடையில கவனம் வேணும். உணவுல கவனம் வேணும். அண்ட் வாழ்க்கை முறையில அந்த சமயத்துல சூடு உடம்புல இருக்கணும். குளிர்ச்சி பண்ணக்கூடாது. நல்ல உளுந்தங்களி, ராகி களி இல்லீங்களா? கருப்பட்டி பணியாரம். இதானே அப்பல்லாம் குடுத்தாங்க. பச்சரிசி மாவுல புட்டு, தேங்காய் போட்டு. இதெல்லாம் சாப்பிட்டா போதும்.
உங்களுக்கு மாதவிடாய் சமயத்துல அதிக வலி இருக்குதா? இடுப்பு வலி, கை, கால் வலிலாம் நல்ல ஓய்வெடுங்க. சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் குடுங்க. இடுப்புல, தொடையில எல்லாம் ஒத்தடம் குடுங்க. ரொம்ப அதிகமா இருக்கா, விளக்கெண்ணெய நல்லா கையில எடுத்துக்கோங்க. அடி வயிற்றுல அப்ளை பண்ணிட்டு பேசாம படுங்க. இல்லன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். ஒரு காட்டன் துண்ட நனச்சு, தண்ணீல நனச்சு புழிஞ்சுட்டு அடி வயித்துல போட்டு படுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமான சூடு உங்க உடலை கொஞ்சம் பலவீனப்படுத்தும். அப்போ அத கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம்? பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த ஈர துணி போடுறது, அடி வயித்துல விளக்கெண்ணெய் தடவுறதெல்லாம் பண்ண சொல்லும். இதனால தடையெல்லாம் படாது. நீங்க பலவீனமா இருக்கு. முருங்கைக்கீரைய சூப்பு வச்சு அந்த 3 நாட்களும் குடிக்கலாம். ராகி களி பண்ணி 3 நாளும் சாப்பிடலாம். கருப்பட்டியில பணியாரம் பண்ணி 3 நாள் சாப்பிடலாம். கருப்பு உளுந்து பணியாரம் பண்ணி கருப்பட்டி பாகுல போட்டு சாப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அதிக உதிரப்போக்கு இல்லாம பலம் கிடைக்கும். உளுந்த கஞ்சி சாப்பிடலாம். பச்சரிசி மாவுல புட்டு பண்ணி சாப்பிடலாம். ஆவியில வேக வச்சு. இதெல்லாம் எளிமையாக செரிக்கக்கூடியது. சத்துள்ள உணவு மருத்துவம். எவ்வளவு புத்திசாலிங்க பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள். இதையெல்லாம் சாப்பிட்டு தாங்க அவங்களுக்கு மாதவிடாய்ங்கிறது வாழ்க்கையில ஒரு விஷயமா இருந்ததே தவிர, பிரச்சனையாவே இருந்ததில்ல. இன்னைக்கு நம்ம பெண்ணா பிறந்ததையே கேவலமா நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை 3 நாள் தான் வருது மாசத்துல. அதையவே வாழ்க்கை ஃபுல்லா நம்மள பாதிக்குதா இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா அதனுடைய வீரியம் தெரியுதா இல்லையா? குழந்தை பேறு வரைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைய நம்ம திருப்பியும் வாழறதுக்கு தான் நாங்க சொல்றோம். இதுலலாம் எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் வந்துராது. அதனால ஆரோக்கியத்துக்கு இதுதான் அடிப்படை. இத தவிர வேற ஒண்ணுமே இதுக்கு வழியே கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம். கர்ப்பப்பை எடுக்கலாம். அது ஒண்ணு தான் வழி. ஆனா அது தீர்வானா எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். கடைசியில என்ன பண்ணுவாங்க கையில குழந்தைங்களுக்கு நீங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களோ, அந்த மாரி அந்த நாப்கின்ஸ பெரியவங்களுக்கு கையில கொண்டு போ வேண்டியதுதான். எங்க போனாலும் டிராவல் பண்ணாலும் அத போட்டுட்டு போ வேண்டியதுதான். வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன இருக்கும்? இது நம்ம போட்டுக்கிறோமே! இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம்னு வருத்தப்படும்படியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்குன்னா காரணம் நம்முடைய வாழ்வியல் முறை. தயவு செய்து இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைய பாடமா எடுத்துக்கிட்டு, அந்த ப்ரூஃப எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, மாதவிடாய்ங்கிறது எல்லா நாளும் போற அன்னைக்கும் சுகமா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கும். முழு ஓய்வு குடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. கோவணம் கட்டுறது தான் சரியான முறை. காற்றோட்டம் நல்லா போகும். இன்னைக்கும் பழைய நைட்டி துணி, பழைய சுடிதார் ஷாலு அதெல்லாம் வந்து கோவணமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கி போட வேண்டாம். இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்த குடுங்க. துவைச்சு அலசி காய போட விருப்பம் இல்லன்னா, தூக்கி போட்டுற சொல்லுங்க. இல்லன்னா அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காதியில போனீங்கன்னா மஞ்ச கலர்ல ஒரு சோப் கிடைக்கும். வேப்பில சோப்பு. நல்லா கரை போகும். அழுக்கு போகும். இன்னைக்கு வரைக்கும் என் தாத்தா, பாட்டி காலத்துலருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க அத தான் பயன்படுத்துறோம். அலசி காய போடுவோம். 3 மாசத்துக்கு ஒரு தடவ குழி தோண்டி புதைப்போம். இல்லன்னா நெருப்புல வச்சு எரிச்சுருவோம். அவ்வளோதான். துவைச்சு, அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? எரிச்சுருவோம். ஆக மொத்தத்துல இல்லன்னா மண்ணுல ஆழமா தோண்டி என்ன பண்ணுவோம்? புதைச்சுருவோம். மண்ணோட மக்கி போகும். இப்படிதான் வாழ்க்கை முறை இருக்கணும். இத சொல்லிக் குடுங்க. இதுல அசிங்கமோ, தவறோ, அருவருப்புக்கோ அவசியமே இல்ல. நாளைக்கு நம்மள பார்த்து இன்னும் கொஞ்சம் அதே மாரி ஒரு அருவருப்போட, அசிங்கத்தோட ஒரு மாதிரி பார்த்து நம்மள ரொம்ப கேவலமா பார்த்து, இது என்ன வாழ்க்கை முறை வாழ்ந்துச்சோ, இது இப்படி என்னென்னதெல்லாம் தப்பு பண்ணுச்சோ, இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்ற அளவுக்கு இல்லாம, சிம்பிளான விஷயம். அப்போலாம் இது வந்து இலைமறை, காய்மறையா சாதாரணமா வழி வழியா தாத்தா, பாட்டி, குழந்தைங்கன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இந்த செயின் நடுவுல கட் ஆன உடனே இப்ப நமக்கு அதெல்லாம் அருவருப்பா தெரியுது, அசிங்கமா தெரியுது, கஷ்டப்படுறோம். இதெல்லாம் பின்னாடி நீங்க அழறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிடக்கூடாது. அதனால இப்பவே மாத்திக்கோங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல சொல்லிக் குடுங்க. இது அசிங்கம் இல்லன்னு சொல்லிக் குடுங்க. அருவருப்பு பட வேண்டிய விஷயம் இல்ல. நாளைக்கு உன் உடலே, உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு இடம். உனக்கு தன்னம்பிக்கை இல்லாம போகும். நீ எந்த ஒரு விதத்திலயும் நீ ஆரோக்கியமா இருக்க முடியாது. நோயாளியா பெர்மனன்ட்டா ஆயிடுவ. அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. எதுக்கோ உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறோம்ல, சொல்லி புரிய வைங்க. இப்படிதான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்கன்னு உதாரணத்த எடுத்து காமிங்க. கண்டிப்பா நம்மளுடைய இளைய சமுதாயம், குழந்தைகள் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. சொல்ல தெரியல, சொல்லறதுக்கு இவங்க தயக்கம். ஏன்னா, இவங்களே ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணாலும் தான் உங்களால சொல்ல முடியும். சொல்ற மாதிரி நம்ம வாழணும். அல்லது நம்ம வாழறத நம்ம குழந்தைங்க பார்க்கணும். இது போதும். இதுதான் நம்மளுடைய கடமை. நாம எப்படி வாழணும், நம்ம குழந்தைங்க எப்படி வாழணுமோ, அப்படி நம்ம முதல்ல மாறணும். நம்மள பார்த்து நம்ம குழந்தைங்க வாழ்ந்தாங்கன்னா, நிச்சயமா அடுத்த சமுதாயம் ஆரோக்கியத்தை நோக்கி தான் போகும். ஆரோக்கிய குறைபாடு வரவே வராது. இதுதான் என்னுடைய விருப்பமும், வேண்டுதலும் கூட. இப்ப இதுவரைக்கும் நம்ம சொல்லிக் குடுத்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஏதாவது சிம்பிளா இன்னைக்கு எடுத்த வகுப்ப மட்டும் நீங்க சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நான் அதுக்கு தீர்வு சொல்றேன். அம்மா வணக்கம். சொல்லுங்க. அம்மா
அம்மா நான் அப்போவெல்லாம் வந்துட்டு தனியாவே உட்கார வச்சிருந்தாங்க, எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கம்மா. ம், ம். ஹலோ. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆனா ஆனா இப்ப வந்துட்டுங்கம்மா, அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அது ம், இல்லாம வந்துட்டு இப்போ நம்ம மேரேஜ் ஆனவங்க எல்லாமே வந்துட்டு கிச்சன்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. அதுக்கு ம், வந்து நீங்க தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிட்டீங்கன்னா தான் பொருள் எல்லாம் வந்து ம். கெடாம இருக்கும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் அப்புறம் மத்தவருக்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்கம்மா. இப்ப இதுக்கு ம். என்ன பண்ணலாங்கம்மா? அதாவது வீட்ல நீங்க உங்களுடைய ஆண் குழந்தைங்களுக்கு இப்பவே சொல்லிக் குடுக்க ஆரம்பிங்க. என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, இந்த சரிங்கம்மா. மாரி 3 நாட்கள் மாதவிடாய்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு அவசியமான காலம். இந்த காலத்துல பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓய்வு எடுக்குறாங்களோ, ம். ஆரோக்கியமா ஆயுள் முழுக்க இருப்பாங்க. அந்த சமயத்துல ஆண்கள் இதுல கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும். சரிங்கம்மா. அதனால இப்பயில இருந்தே இந்த 3 நாட்கள்ல ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா, பொம்பள பிள்ளைங்களுக்கு மட்டும் சமைக்க கத்துக் குடுக்குறோம். ஆம்பள பெண் பிள்ளைங்களுக்கு குழந்தை வீடு பெருக்க, பாத்திரம் கண்டிப்பா. கழுவ, கூட மாட வேலை செய்ய, "தங்கம் என் கூட வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம்." அதாவது நீ வேலை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்திரம் கழுவலாம். நான் வந்து துணி துவைக்கலாம். நம்ம துணிய உலர்த்தலாம்ன்னு பழக்கிட்டு, இந்த 3 நாள் அம்மாக்கு ரெஸ்ட் குடுக்குறியான்னு சொல்லணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சொல்லி புரிய வைங்க. புரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர கணவர் கேட்கிறாரோ இல்லையோ, மாமனார் வீட்ல கேட்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பெத்த பிள்ளைங்கள் நிச்சயமா நமக்காக கேட்கும். இனிமேல் வர சமுதாயத்துக்காக சொல்லிக் குடுங்க. ஆனா இது பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து பெண்களுக்கு இந்த நாள்ல இப்ப வேலைக்கு போற பெண்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் இருக்கு. அதே குடும்ப பெண்களுக்கு நீங்களா பார்த்து குடுக்க வேண்டிய லீவ் அப்டின்னா, ஒரு 3 நாள். தயவு செய்து அக்கறை உள்ள ஆண்கள், பெண் பிள்ளைகள் மேல மரியாதை உள்ள ஆண்கள், இந்த 3 நாள் வேற ஒண்ணுமே இல்ல. ஓய்வு குடுங்க. நீங்க சமைச்சு நீங்க தயிர் சோறு போட்டாலும் சரி, கஞ்சி ஊத்துனாலும் சரி, அந்த பெண் எடுத்துப்பாங்க. இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. காலம் முழுக்க உங்களுக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால தயவு செய்து ஓய்வு குடுங்க அப்டின்னு தான் நம்ம சொல்றோம். இதனால தான் பெண்களுக்கான வகுப்புல ஆண்களையும் நம்ம சேர்த்துக்கிறதுக்கு காரணம், ஆண்களுடைய பங்கு பல மடங்கு இருக்கு இதுல. அதனால சொல்லி புரிய வைங்க. அண்ட் அந்த சமயத்துல பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒதுக்கி தனியா ஒரு ரூம் குடுத்து பண்ணணுன்ற அவசியமே இல்ல. ஆக மொத்தத்துல அவங்களுக்கு சரிங்க. ஒரு கோரப்பாய குடுத்துருக்காங்க. கீழ படுத்துக்கோங்க. காரணம் சூடு. அந்த சூட வந்து இந்த கோரப்பாய் இழுத்துக்கும்னு சொல்லிக் குடுங்க. அதே மாரி ஓடி சரி. ஆடி இந்த டைம்ல விளையாடக்கூடாது. உடம்பு ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கு. நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் குடுங்க. குளிக்க வேண்டாம் தங்கம். குளிச்சீங்கன்னா சூடு கம்மியாயிடும். இன்னும் 5 நாள் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்கூலுக்கு போ முடியாது. உன் படிப்பு பாதிக்கும்னு சொல்லிக் குடுங்க. சோ எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கத்த சொல்லிக் குடுங்க. புரிஞ்சுப்பாங்க. சரிங்கம்மா. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு ம். சந்தேகங்கம்மா. அப்பல்லாம் நம்ம துணி நாங்களே யூஸ் பண்ணியிருக்கோங்கம்மா. ஆ ம். அப்போ வந்துட்டு நாங்க எதுவும் அதிகம் வெளில போறது இல்லங்கம்மா. இப்ப குழந்தைங்க ம். வந்து ஸ்கூலுக்கு கட்டாயம் போக வேண்டியதா இருக்கு. காலேஜ் போறாங்க, ஆபீஸ் ம். போறாங்க. அவங்கலாம் ம். துணி யூஸ் பண்ணும்போது எப்படிங்கம்மா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்? இல்ல கம்ஃபர்டபுள்னா இடுப்புல அதுக்கு வந்து அண்ணா கயிறு கட்டிட்டு கோவணம் கட்டுறதுல எந்த தவறும் கிடையாதும்மா. அதுல டிஸ்கம்ஃபோர்ட்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இப்படி ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் நாங்களே அனுபவிச்சதுனால இந்த கேள்வி வருது. இப்ப அந்த காலத்துல எல்லாமே அப்படித்தானே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த வயசுக்கு வந்துட்டாலே ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆனா, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நாப்கின்லயே நேச்சுரலா தனியா வந்தாச்சு. துணி நாப்கின்லாம் வந்தாச்சு. அந்த மாரி நாப்கின் துணியில பயன்படுத்திக்கோங்க. பட் ஸ்கூலுக்கு காலையில போம்போது வச்சீங்க அப்படின்னா, திருப்பி மத்தியானம் மாத்திரணும். திருப்பி சரிங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேட தூக்கி போட்டுட்டு, நேச்சுரல் துணி பேடா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு, உடனே வந்து கோமணம் கட்டிக்க ஆரம்பிச்சுக்கணும். இது பண்ணலாம் தானே? சோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா. இப்படி இப்படி நீங்க வந்து ஒரு 3ல இருந்து அதிகபட்சம் 6 மாசம். உங்க பிள்ளைக்கு எவ்வளவு மோசமான மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும், 6 மாதத்துக்குள்ள துணி பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம 1 நாள் அதிகபட்சம் 48 மணி நேரம். அதுக்கு மேல அந்த மாதவிடாய் வரவே வராது. இது என்னோட 20 வருஷ அனுபவம். நான் சொல்லிக் குடுக்கறது மட்டும் இல்ல. நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 1 நாள் சரி. அதிகபட்சம் 2 நாளைக்கு மேல வரவே வராது. நல்ல ஓய்வு குடுத்தா போதும். சொல்லி புரிய வைங்கம்மா. புரிஞ்சுப்பாங்க. சரிங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. எங்களுக்கு சரிம்மா. ஒரு பெண் குழந்தை இருக்குங்கம்மா. அது ஆ. இன்னும் 8 வயசு ஆகுது. நாங்களும் சரிங்க. அதுக்கான தேடல்ல இருந்துகிட்டே தாங்கம்மா இருக்கோம். என்ன ஓகே, பண்ணலாம்? என்ன ஓகே. நல்லது பண்ணலாம்? அப்படின்னு. சரி, சரி, சரி. சந்தோஷம். சொல்லி புரிய வைங்க. நம்ம முதல்ல வாழ்வோம். அப்புறம் குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த நாப்கின் ஒண்ணு கண்ல காமிக்காதீங்க அவ்வளவுதான். வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. மிக அருமையான கருத்துக்கள் அனைத்தும் நன்றிங்க ஐயா. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ம். என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் வேலையில இருந்தேன் டவுன்ல. ஆனா ம். அந்த குடிசை என்ற இதை வந்து தாய்மாமன் கொண்டாந்து பச்சை மட்டையை வெட்டிட்டு வந்து பக்கத்து வீட்டுல ம். போய் ம். ஏறி வெட்டிட்டு வந்து அதை ம். குடிசையை கட்டி 7 நாள் இது பண்ணி மறுபடியும் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு வெளியில இருந்து வந்து ம். ஐயரை ம். வச்சு இதை ம். புண்ணியதானம் வீட்ல பண்ணி புண்ணியோஜனை பண்ணி. ம்.
அப்புறம் அதுக்கு பிறகுதான் எல்லாருமே வருவாங்க, சாப்பிடுவாங்க. ரிலேஷன் எல்லாருமே வந்தாங்க. எல்லாம் துணிமணி எடுத்து ம், கொண்டாந்து மிக ம், சிறப்பா ஃபங்க்ஷன் இது பண்றாங்க. அத கண்டிப்பாங்க. ஃபங்க்ஷனாவே கொண்டாடின பெரிய பொண்ணுக்கு. இல்லைங்க. இப்ப ஃபங்ஷனா கொண்டாடணுங்கய்யா. அதையும் நான் நடுவுல சொல்லியிருக்கணும். ஃபங்ஷனா கொண்டாடணும். காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான குழப்பம், ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். நமக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்கலாம் இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ புது துணி வர்றது, பூ குடுக்கறது, வளையல் குடுக்கறது, நகைகள்லாம் கொண்டு வந்து குடுக்கறது, பலகாரங்கள் செஞ்சு குடுக்கறது, பல பேர் வந்து பார்க்கறது, இதெல்லாம் புதுசு புதுசா எங்கெங்கேயோ பார்க்காத சொந்தக்காரங்கலாம் அன்னைக்கு வருவாங்க. அப்ப தாய்மாமன் டவுன்ல அப்படிங்கிற அதெல்லாம் செய்யும்போது, அந்த குழந்தைக்கு அந்த ஹார்மோன் என்ன ஆகும்னா, புதுசா ஒரு மாரி புத்துணர்ச்சியோட அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதனால அந்த குழந்தை ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அடுத்த அடுத்த நிகழ்வுகள்ல அந்த ஹார்மோன் சரியாவே வந்து சுரந்துகிட்டு இருக்கும். தடையே ஏற்படாது. இது செய்யாத அதான் அந்த பெண் குழந்தைங்களுக்கு தான் தாய்மாமன் இன்னைக்கு பிரச்சனையே. ம். அந்த தாய்மாமன் சீரு கொண்டு வரும்போது, என்ன ம். டவுன்ல வந்து பெருமாள் கிராமத்துல கொண்டு வர மாரி இன்னைக்கு ஒரு 500 பேத்த கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறீங்க அப்டின்னாங்க. சரி, சரிங்க. அ, சாப்பாடு மீதி இருந்து ஒரு 200 பேர் சாப்பிட்டு போனாங்க. அன்னதானம் எல்லாமே ம், இப்ப வெளியில குடுத்து இது பண்ணோம். அப்ப வந்து ம், ம். சந்தோஷங்கள் ஆனா செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சந்தோஷங்கள் ஒரு பக்கம் நிம்மதியா ஐயோ! இருந்தது. இன்னைக்கு அத நிச்சயமா. யாரும் கடைப்பிடிக்கிறது இல்ல. டவுன்ல இருந்துகிட்டு இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு குடிசை அ, இதெல்லாம் என்ன பழக்கங்கள் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து. ஆனா இல்ல மிக இதெல்லாம் சிறப்பாக சொன்னீங்க. சொல்லிக் என்னங்க குடுக்கணும். மேடம்? அதுக்கு தான் நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இத விழிப்புணர்வா எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது ரொம்ப அவசியமான ஒரு ஃபங்ஷன். நீங்க கல்யாணம் பண்றதுக்கு அடுத்தது சீர் பண்றீங்களோ இல்லையோ, மாதவிடாய்க்கு கண்டிப்பா பண்ணணும். பூ பெய்தலுக்கு. அடுத்தது 2வது வந்து சொன்னீங்க, இந்த ம், பாய்லர் கோழி ஒரு ம், 35 நாள், 40 நாள்ல வளரக்கூடிய ஒரு கோழிய ம், வந்து என் ம், பெண்கள் வந்து இன்னைக்கு விரும்பி சாப்பிட்டாங்க, சின்ன பொண்ணுல. ஆனா, ம், என்னுடைய சின்ன பொண்ணு வந்து 12 வயசுல பூப்பாட்டுனா. அத வந்து ம். ரொம்ப வருத்தத்தோடயும் சொல்றேன் உங்ககிட்ட. ஏன்னு கண்டிப்பா. கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து சிக்கன் வந்து தான் வேணும் அப்படிம்பா, அந்த சண்டே ஒரு நாள் மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கோ டிவி பார்த்துக்கிட்டு ம், சாப்பிடும்போது 1/2 அன் ஹவர் ஆயிடும். அத விரும்பி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து வேல்யூவும் அமௌண்ட்டும் வந்து கம்மியா இருந்தது. அதனால ம், அத ம். சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இப்ப கம்ப்ளீட்டா அத்தனையும் என்னுடைய பேத்தி முதல்ல அத்தனையும் வீட்ல எந்தவித இதுவுமே எந்த ஃபங்ஷனுக்குமே அவாய்ட் பண்ணியாச்சு. எல்லாம் நாட்டுக்கோழி கண்டிப்பா. வீட்லயே தோட்டத்திலேயே வளர்த்துறோம், தோட்டத்திலேயே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவ்வளோதான், பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், அவ்வளோதான். சந்தோஷம், ஓகே சந்தோஷங்க. மேடம். நன்றி நன்றிங்க. மேடம். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வையகம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜ் படிக்குது மேடம். ம். அவங்க வந்து இப்ப ஹாஸ்டல்ல இருக்காங்க. காலையில சரி. காலையில சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போனாங்கன்னா, ம், அவங்களுக்கு மாதம் மாதம் இதே பிரச்சனை பண்ணுது மேடம். காலையில ம், சாப்பிடுறாங்க. ம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 9 மணிக்கு மேல தலை குளிச்சுட்டாங்கன்னா, அ ம், வாமிட் எடுத்துடுறாங்க. ம், எப்ப வயித்துக்குள்ள உணவுன்னு இருந்துட்டாலே வாமிட் தான். ம், அது அருவத்துக்கு முன்னாடியே ஆனா சாப்ட்டுருவாங்க. அது எப்போ ம், வரும்னே தெரியாது. அந்த அந்த ம், டயத்துல வந்துரும். ஆனா ம், காலையில சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிக்காம இருந்து ம், ஃபுல்லாவே வாந்தி தான் எடுப்பாங்க. வாந்தி ம், எடுத்து உடம்பெல்லாம் உளுந்து உளுந்து ம், முடியாம படுத்துருவாங்க. அப்புறம் கொண்டு போய் ம், ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் குளுக்கோஸ் ஏத்துனோம்னா சரியாயிடும். அவங்க ம், ஊசி ம், போட்டு இப்படி இதே மாதிரி மாசம் மாசம் வாமிட் ம், தான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா பச்சை தண்ணி குடிச்சா கூட வாமிட் வந்து ம். அது மாதிரி இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாமா. இந்த மாரி நெறைய பெண்கள் 50% பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல வாழக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை இது. ம். இதுக்காக தான் நாங்க ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் போய் நம்ம சொல்றோம். தயவு செய்து இந்த டைம்ல வந்து இப்போ நம்மளுடைய கேரளா மாநிலத்துல இப்போ சமீபத்துல ஒரு பஞ்சாப் பல்கலைக்கழகம்ல இதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கேரளாவுல முதலமைச்சரே ஆர்டர் போட்டாரு. இப்ப பல்கலைக்கழகத்திலயும் திருவேனந்தபுரம் பல்கலைக்கழகத்திலயும் என்ன போட்டிருக்காங்கன்னா, முதல் நாள் மாதவிடாயான முதல் நாள் பல்கலைக்கழக பரீட்சையும், நீங்க தேர்வையும் எழுத வேண்டாம். உங்களுக்கு விலக்குன்னு குடுத்துருக்காங்க. பள்ளிகளுக்கு குழந்தைங்க வர வேண்டாம். வேலைக்கு போற பெண்கள் முதல் நாள் வர வேண்டாம். அவங்களுக்கு புரியுதுங்க. நம்ம கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும் வாழக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கவங்களுக்கு தான் புரியல. ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு நாள் காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ முதல் நாள் லீவ் போட சொல்லுங்க. நல்ல லீவ் ஓய்வு போ எடுக்க சொல்லுங்க. லீவு போட்டு வரேன் மேடம். இந்த வாமிட் ம். எடுத்து எடுத்து உடம்புக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ஆமா நடுக்கி ஒண்ணும் இல்ல. உடம்பு முடியல. ஒண்ணும் இல்ல. காரணம் பலவீனம் தான். வேற ஒண்ணுமே இல்ல. உடல்ல தேவையான அளவுக்கு சுண்ணாம்பு சத்தும், இரும்பு சத்தும் இல்லன்னு அர்த்தம். அப்ப எதிர்ப்பு சக்தி எங்க இருந்து கிடைக்கும்? அப்போ அந்த டைம்ல வந்து கழிவுகள் வெளியேறதுக்கு தேவையான சத்து குறைவா இருக்கு. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய மொத்த சத்தையும் உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த கழிவ வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ராவா போய் நீங்க ஒரு அ ட்ரிப்ஸ் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. நல்ல சத்தான உணவ சாப்பிட சொல்லுங்க. தேடி தேடி புடவ வாங்க போறோம், ட்ரெஸ் வாங்க போறோம், என்னென்னமோ காலேஜுக்கு சீட் வாங்க போறோம். ஆனா, இயற்கையில விளைஞ்ச காய்கறிகள், பழங்கள் நம்ம தேடி போகணும். இனிமே அத தேடி போகணும். போனீங்கன்னா, நம்மளுடைய பெண் பிள்ளைகள் இந்த மாரி பாதிப்புக்கு வரவே மாட்டாங்க. எல்லாமே மருந்தடிச்சு, எல்லாமே வந்து ஜெர்மினேட்டடா இருக்கு. எல்லாமே
எல்லாமே வந்து ஃபெர்மென்டேஷன் அடிச்சு ஃபுல்லாவுமே மருந்து அடிச்சுதான் வருது. ட்ரக் அடிச்சுதான் வருது. இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது. பழங்கள்லயே இன்ஜெக்ஷன் போட்டு கலர் சாயம்லாம் போடுறாங்க. கொஞ்சம் உணவுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல சத்தான உணவுகள குடுத்தீங்கன்னா போதும். பீஸா, பர்கரு, ஸ்விக்கில ஆர்டர் போடுறது, சொமேட்டோல ஆர்டர் பண்ணது, எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம், ஃப்ளேவர்ஸ், கலர் ஃப்ளேவர்ஸ் இந்த மாரி அஜினோமோட்டோ போட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது. இது எல்லாமே கூட கெடுதல் தான். குழந்தைக்கு சாப்பிடும்போது திருப்தியா, மனசுக்கு ஆசையா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா உடம்புல சத்தா சேருமானா குப்பையா தான் சேரும். இதுதான் பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த மாரி ஒரு கழிவு நீக்கம் நடக்கும்போது பலவீனமாகறதுக்கு முக்கியமான காரணம். வீட்ல ராகி களி பண்ணி குடுங்க, கம்மங்கூழ் பண்ணி குடுங்க, உளுந்த கஞ்சி பண்ணி குடுங்க, கருப்பட்டி பணியாரம் பண்ணி குடுங்க, எள்ளு பொடி, எள்ளு உருண்டை இதையெல்லாம் செஞ்சு குடுங்க. இதையெல்லாம் அவங்க எப்படி அவங்க விரும்பி சாப்பிட்டாலும், இதெல்லாம் நீங்க சாப்பிட சாப்பிட வீட்ல வச்சுட்டு, இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமா உணவு பாரம்பரிய உணவுன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது பழக்கப்படுத்துங்க. வீட்ல ஒரு வாழ்க்கை முறையா மாத்துங்க. குழந்தைங்க இந்த மாரி பாதிப்புக்கு கண்டிப்பா வரவே மாட்டாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே.